பிரவீன் வணக்கம். இன்று காலை 7 மணி முதல் பாராளுமன்ற தேர்தலின் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக பல இடங்களில் நடந்து வந்திருக்கிறது. திருநெல்வேலி அருகே தென்காசி மாவட்டம் என்றாலும் திருநெல்வேலி அருகே சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிசல்குளம் என்ற கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பெரும்பாலான மக்கள் காலை முதலே தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த வாக்குச்சாவடியில் பரபரப்பும் வாக்குச்சாவடி வெறிச்சோடியும் காணப்படுகிறது. பிரவீன், சங்கரன்கோவில் அருகே உள்ளது கரிசல்குளம் கிராமம். இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வார்கால், தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை எனவும் கிராமத்தின் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பலமுறை மனு கொடுத்தும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தென்காசி மக்களவை தொகுதிக்கான தேர்தலை கரிசல்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பாலான கிராம மக்கள் புறக்கணித்து காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாக்குச்சாவடியில் மொத்தம் 1045 வாக்குகள் உள்ள நிலையில் வாக்குப்பதிவு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் முடியக்கூடிய நிலையில் 10 ஓட்டுகள் மட்டுமே பதிவாகி உள்ளது பிரவீன் இதுவரை. மேலும் வெறிச்சோடி காணப்படும் வாக்குச்சாவடி மையத்தை செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்தியாளர்கள் அனைவரையும் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிட கூடாது என்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் நமக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது பிரவீன். இதனை தொடர்ந்து மாவட்ட எஸ்பியிடம் தகவல் கொடுத்த பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் செய்தியாளர்கள் தொடர்ந்து பேசி வாதாடி அதற்கு அப்புறம் வாக்குச்சாவடி மையத்தில் செய்தியாளர்களை அனுமதித்தனர். அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்களை நம்மளால் எடுக்க முடிந்தது. அடிப்படை வசதிகள் செய்து தராத காரணத்தினால் கடும் கோபத்தில் இருக்கும் இந்த கிராமத்து மக்கள் வாக்களிப்பு புறக்கணிப்பை பல கிராமங்களில் வாக்களிப்பு புறக்கணிப்பு செய்கிறோம் என்று சொல்வார்கள். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்ல அதிகாரிகளோ வந்து பேசிய பிறகு சரி செய்வார்கள். இவர்கள் காலை முதலேயே நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் இருக்கும் இடையில் 10 வாக்குகள் மட்டும் பதிவான நிலையில் தங்களது போராட்டத்தில் உறுதியோடு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் வெளியே தெரியாமல் மூடி மறைக்கும் விதமாக செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் அதிகாரிகளும் செய்ததும் இந்த வாக்குச்சாவடியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரவீன்.